Hi friends, welcome to Flavors of Coimbatore. இன்னைக்கு செட்டிநாடு மசாலா அரைச்சு செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மல்லி கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 வரமிளகா, ஒரு ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் ஆனதோ கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ட்ரை ஆகி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் செட்டிநாடு ஃப்ரைக்கான மசாலா. இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இதில் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணணும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லேயே வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படியே சர்வ் பண்ணாலும் பண்ணிடலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் ஃப்ரை நல்லா ட்ரை ஆகிடும். செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.